12th standard biology chapter 5 molecular genetics பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரைட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் ஒப்பேரான் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம் இல்லையா. ஒப்பேரானோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அந்த ஒப்பேரான் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுற மாதிரி விளக்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜாக்கோப் அண்ட் மோனாட். ஸோ ஜாக்கோப் அண்ட் மோனாட் அப்படிங்கிறவங்க லாக் ஓப்ரான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்து கிளாசிக்கல் மாடல், இது கிளாசிக்கல் கான்செப்ட், எப்படி ஒரு ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாசிக்கல் கான்செப்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஈக்குவலையில் இதுக்கான ஸ்டடீஸ் வந்து நல்லா போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஈக்குவலை இதுக்கான ஸ்டடீஸ்னால் they can study well about gene expression. ஒரு ஜீன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறத ஈக்குவலையில் நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காங்க இவன் இந்த பர்சன்ஸு இல்லையா. ஸோ அதை வச்சு நமக்கு சொல்கிறாங்க எப்படி வந்து ஈக்குவலையில் இந்த மாதிரி ஒரே இந்த ஓப்பேரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிங்கிள் கிளஸ்டர் ஆஃப் ஜீன் எப்படி டிஃப்ரெண்ட்டு எம்ஆர்என்ஏவை கொடுத்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் எப்படி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க. சரியா. இதில் ஏன் லாக் ஓப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லாக்டோஸ் ஈக்குவலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலை வந்து 2 ஃபுட் சோர்ஸை யூஸ் பண்ணிக்குது தன்னுடைய மெட்டபாலிசத்துக்காக. தன்னுடைய ஈக்குவலை தன்னுடைய பாடி மெட்டபாலிசத்துக்காக 2 ஃபுட் சோர்ஸு கார்பன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஃபுட் சோர்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொன்னால் அந்த ஃபுட் சோர்ஸ் 2 விதமான ஃபுட் சோர்ஸ். ஒன்று வந்து குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நார்மல். ஸோ அப்போ குளுக்கோஸ் இல்லை அப்படின்னாக்கா லாக்டோஸும் என்னவா எடுத்துக்குது அப்படின்னா அதோடைய ஃபுட் சோர்ஸாக அது எடுத்துக்குது. சரியா. சரி, இப்போது குளுக்கோஸ் இருக்கும்போது பாடியில் ஒரு விதமான மெட்டபாலிசமும், லாக்டோஸ் இருக்கும்போது தே ஹாவ் சம் ஆஃப் த பாடி மெட்டபாலிசம். அதோடைய இந்த ஈக்குவலை செல்லில் அதற்கான மெட்டபாலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மெட்டபாலிசத்துக்கான வேலைகள்லாம் நடக்கணும். ஸோ அதுக்கான ப்ரோட்டீன்லாம் ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ அந்த வேலையில் ஸோ ஒன்று அதோட பாடி மெட்டபாலிசம் குளுக்கோஸால் நடக்கும்போது ஒரு பேட்டர்ன்லேயும், லாக்டோஸால் நடக்கும்போது ஒரு பேட்டர்ன்லேயும் மாறும். ஸோ அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். ஈக்குவலைக்கு ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அவரோட சோர்ஸ் என்னவோ குளுக்கோஸா இல்லை லாக்டோஸா அதை பொறுத்து அங்கே ஒரு ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் நடக்குது. அந்த ஈக்குவலை பாக்டீரியாவுடைய ஜீனில் ஒரு சில எக்ஸ்ப்ரெஷன் நடக்குது. அது எப்படி நடக்குது, ஒரு சில ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் நடந்து ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. லாக்டோஸை உணவாக ஏற்றுக்கிற மாதிரியான மெட்டபாலிசத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நடக்குது. அதை தான் நம்ம லாக் ஓப்ரான் கான்செப்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாசிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரைட். சரி, ஈக்குவலை வந்து நம்ம அதை பற்றி சொன்னோன்னா ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லிடலாம். என்ன சொல்லலாம், ஈக்குவலை வந்து ஒரு ப்ரோகேரியோட் இல்லையா, அது ஒரு பாக்டீரியா ப்ரோகேரியோட். அது வந்து என்ன தே ஹாவ் த ஜீன்ஸ். நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் 270 சம்திங் இட் ஹாஸ் எ 260 ஜீன்ஸ் தே ஹாவ் ஜீன்ஸ் இல்லையா. அதுலேயும் கிளஸ்டராக அந்த 260 ஜீன்ஸும் 75 டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸாக, தட் மீன்ஸ் கிளஸ்டர்னால் ஒப்பேரான், கிளஸ்டர்னால் குரூப்பு, 75 குரூப்பாக அந்த 260 ஜீன்களும் அமைந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் ஒரு வகையாக அதில் ஒரு கிளஸ்டர் தான் இந்த நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒப்பேரான், லாக் ஒப்பேரான் அப்படிங்கிறது. லாக் ஒப்பேரான் அப்படின்னா லாக்டோஸுக்கான மெட்டபாலிசத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஜீன்கள், இதுதான் லாக் ஒப்பேரான் அப்படிங்கிறது. சரியா. ரைட். ஸோ இப்போ நார்மலாக என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு பாருங்கள். இந்த லாக்டோஸ் மெட்டபாலிசத்துக்கு ஸ்ட்ரக்சரல் ஜீன் பார்த்தீங்கன்னா ZYA அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்ன, ZYA. இசட் அப்படிங்கிறதுலேருந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வருது. ஒய் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த ஒயிலேருந்து பெர்மேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வருது. அடுத்தது ஏ அப்படிங்கிறோம், அது டிரான்ஸ் அசிட்டைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் கொடுக்குது. இது லாக்டோஸ் மெட்டபாலிசத்தப்போ என்ன தான் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த பெர்மியேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா என்ட்ரி ஆஃப் லாக்டோஸ் இன்டு த செல். செல்லுக்குள்ளே ஒரு லாக்டோஸ், ஏன்னா அதுக்கு முன்னாடி குளுக்கோஸ் தான் போயிட்டு இருந்தது. இப்போ குளுக்கோஸ் அவைலபிளாக இல்லை, இப்போ என்ன இருக்குது, லாக்டோஸ் தான் வேணும் இல்லையா. அப்போ லாக்டோஸ் அந்த செல்லுக்குள்ளே போகிறதுக்கு யார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மியேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் வேணும் இல்லையா. அடுத்து இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிறது பாரு, பீட்டா கேலக்டோசிடேஸ் இது என்ன பண்ணும், இது
லாக்டோஸை வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் மாற்றும் இல்லையா. ஸோ இப்படி மாற்றும். ஸோ குளுக்கோஸ் அண்டு கேலக்டோஸ். ஸோ திஸ் பீட்டா கேலக்டோசிடேஸ் விச் கன்வெர்ட் செல்லுக்குள்ளே லாக்டோஸ் போயிடுச்சு, அந்த லாக்டோஸை கன்வெர்ட் பண்ணும். எனர்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணுது பாரு, குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் கன்வெர்ட் பண்ணுது. சரியா. அடுத்தது இந்த டிரான்ஸ் அசிட்டைலேஸ். இந்த டிரான்ஸ் அசிட்டைலேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசிட்டைல் குரூப் ஃபார்ம் ஆஃப் அசிட்டைல் CaO இன்டூ அசிட்டைல் கோஎன்சைம் A அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த அசிட்டைல் கோஎன்சைம் Aவை என்னவா மாற்றுது, கேலக்டோசிடேஸாக மாற்றுது. அசிட்டைல் கோஎன்சைம் Aவை கேலக்டோசிடேஸாக மாற்றுது. ஸோ இந்த 3 என்சைம் எங்கே லாக்டோப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீன்லேருந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. எதுக்காக எக்ஸ்பிரஸ் ஆகுது, அந்த ஈக்குவலைக்கு குளுக்கோஸ் உணவாக கிடைக்கல, குளுக்கோஸ் இல்லாமல் லாக்டோஸ் தான் உணவாக வரப்போகுது. லாக்டோஸ் அது உணவாக ஏற்றுக்கணும் அப்படின்னா அந்த லாக்டோஸை உணவாக மாற்றுறதுக்கு மெட்டபாலிசம் ரெடி ஆகணும், தன்னுடைய உடம்பு ரெடி ஆகணும். எதோட உடம்பு, ஈக்குவலையோட உடம்பு ரெடி ஆகணும். அதுக்கு என்ன இந்த மாதிரி என்சைம்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். எந்த மாதிரி என்சைமு, பெர்மியேஸ், பீட்டா கேலக்டோசிடேஸ் அண்டு டிரான்ஸ்அசிட்டைலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்சைம்கள்லாம் ப்ரொடியூஸ் ஆகணும். ப்ரொடியூஸ் ஆனால் தான் அதோட உணவு லாக்டோஸ் அப்படிங்கிறது என்ன செரிமானம் செய்யப்படும் அந்த ஈக்குவலை உடம்புல. சரியா. அப்போ எப்போ குளுக்கோஸ் இல்லாமல் லாக்டோஸ் தான் உணவுன்னு ஆகுதோ இந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணியே ஆகணும். சரியா. இந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் ஆகியே வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா. இப்போ நம்ம இந்த படத்துக்கு வருவோம் வாங்க. when absence of inducer, என்ன absence of inducerனா இப்போது இந்த ஈக்கோலை குளுக்கோஸை தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, உணவாக எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படி குளுக்கோஸை உணவாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அதோட ஜீன் பேட்டர்னில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜீன் பேட்டர்னில் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டார் ரீஜன் இருக்குது. இந்த ப்ரொமோட்டார் ரீஜனில் உள்ள ரெகுலேட்டார் ஜீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரொமோட்டார் சைட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டார் ஜீன் ஐ அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லையா, இதே ரெகுலேட்டார் ஜீன். சரியா. ஸோ இந்த ப்ரொமோட்டார் பக்கத்தில் ஓ அப்படின்னு போட்டிருக்கோம் பாரு, இது வந்து என்னது ஆப்ரேட்டார் ஜீன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டார் ஜீன். மீது ZYA இந்த 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸோ ரெகுலேட்டார் ஜீன், ஆப்ரேட்டார் ஜீன், ஸ்ட்ரக்சரல் ஜீன். சரியா. புரியுதா உங்களுக்கு, பார்க்குறீங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ ஆப்ரேட்டார் ஜீனில் நீல கலரில் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆப்ரேட்டரை யாரோ சப்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரெப்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டரை யாரோ என்ன பண்ணுறாங்க, ரெப்ரஸ் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே குளுக்கோஸ் தான் இப்போ உணவாக இருக்குது. அப்படி குளுக்கோஸ் உணவாக இருக்கும்போது ரெகுலேட்டார் ஜீன் என்ன பண்ணுது, ரெப்ரஸார் mRNA கிரியேட் பண்ணுது. அப்படி ரெப்ரஸார் mRNA கிரியேட் ஆகி அதுலேருந்து இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ரெகுலேட்டார் ஜீன்லேருந்து என்ன நடந்திருக்குன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தனால ரெப்ரஸார் mRNA ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்படி ரெப்ரஸார் mRNAலேருந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கும். டிரான்ஸ்லேஷன் நடந்தால் ரெப்ரஸார் புரோட்டீன் அப்படின்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் எங்கே போய் உட்காந்துக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டர் சைட்டில் போய் உட்காந்துக்கும், இல்லை ஆப்ரேட்டர் ஜீனில் போய்ட்டு உட்காந்துக்கும். அப்படி ஆப்ரேட்டர் ஜீனில் போய் உட்காந்ததுனால RNA பாலிமரேஸ் அப்படிங்கிறது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டரில் வந்து உட்காந்தா தான் இந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்படி ப்ரொமோட்டர் சைட்டில் வந்து உட்காராமல் அந்த RNA பாலிமரேஸ் மேலே இருக்குது. இது யார் தடுக்கிறது அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் தடுக்கிறார். இந்த RNA பாலிமரேஸ் ப்ரொமோட்டர் கூட சேராமல், இந்த RNA பாலிமரேஸ் ப்ரொமோட்டர் கூட சேராமல் தடுக்கிறது யார், ஆப்ரேட்டரில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ரெப்ரஸார் புரோட்டீன். சரியா. ஸோ இது எப்போ நடக்குது, அட் த டைம் ஆஃப் குளுக்கோஸ் ஆஸ் எ ஃபுட். குளுக்கோஸ் ஃபுட்டாக இருக்கும்போது, ஏன்னா இதெல்லாம் தேவையில்ல, குளுக்கோஸ் ஃபுட்டாக இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்ல. சரியா. அப்படி தேவையில்லாமல் இருக்கிறத என்ன உறுதிப்படுத்துக்கிறதுக்காக என்ன ஆப்ரேட்டர் ஜீனில் ரெப்ரஸார் வந்து உட்காந்துடுச்சு. அதை ரெகுலேட் பண்ணுறது யார், ஐன்றது ரெகுலேட்டர் ஜீன். சரியா. இப்போது இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன், ஒரு இன்டியூசர் இல்லை, குளுக்கோஸ் உணவாக இருக்குது, அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆக தேவையில்லை. அப்போ எக்ஸ்பிரஸ் ஆக வேணாம், இந்த ஜீனெல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெப்ரஸார் mRNA வருது. அந்த ரெப்ரஸார் mRNA மூலமாக ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வருது. அந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் எங்கே போய் ஆஃப் பண்ணுது, ஆப்ரேட்டர் ஜீனை ஆஃப் பண்ணிட்டார், நீங்களாம் எக்ஸ்பிரஸ் ஆகாதீங்க அப்படின்னு. சரியா. ஸோ இந்த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற போன டாப்பிக்கில் சொல்லியிருப்போம், எப்படி ஆன் ஆகுது எப்படி ஆஃப் ஆகுது அப்படின்னு. ஸோ இங்கே என்ன குளுக்கோஸாக இருக்கும்போது ஆப்ரேட்டர் ஆஃப் ஆகிட்டார்,
அவர் எதையும் எக்ஸ்பிரஸ் ஆக விடலை, எதையும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண விடலை. சரியா? அடுத்தது இப்போ அந்த கண்டிஷன் மாறுது. ஈக்குவலைக்கு குளுக்கோஸ் உணவாக இல்லை, லாக்டோஸ் தான் உணவாக இருக்குது. அப்போ அந்த லாக்டோஸை தன் உடல் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை மாற்றுது. எப்படி மாற்றுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா முதல்ல ஒரே பிரச்சனையாக இருந்தது. என்ன பிரச்சனைனா ஆப்ரேட்டர் தடை செய்யப்பட்டிருந்தது. எப்படி தடை செய்யப்பட்டிருந்தது? இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் மூலிமா தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த ரெப்ரஸார் புரோட்டீனை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த ரெப்ரஸார் புரோட்டீனை நிறுத்திட்டோம் அப்படின்னாக்கா ஜீன் என்ன ஆகும்? எக்ஸ்பிரஸ் ஆகும். இதுக்காண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்டியூசர், இந்த இன்டியூசர் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா when a lactose is taken as a food, லாக்டோஸ் வந்து உணவாக அது எடுத்துக்குது, ஈக்குவலை உணவாக எடுத்துக்குது அப்படின்னா இந்த இன்டியூசர் தானாக ப்ரொடியூஸ் ஆகிடும். சரியா? இந்த இன்டியூசரை ப்ரொடியூஸ் பண்ணுறது பெர்மியேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டியூசர் தானாக ப்ரொடியூஸ் ஆகிடும். அந்த மாதிரி ரெகுலேட்டர் ஜீன் பழைய மாதிரி என்ன பண்ணுறாரு, ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ கொடுக்குறாரு. இந்த ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேட் ஆகி நமக்கு ரெப்ரஸார் ப்ரோட்டீனாக வருது. ஆனால் இந்த ப்ரோட்டீன் அங்கே போய் உட்காரல, ஆப்ரேட்டர் சைட்டில் போய்ட்டு உட்காரல. ஏன் உட்காரல அப்படின்னா ஆப்ரேட்டர் ஜீனில் போய்ட்டு உட்காரல. ஏன் உட்காரல அப்படின்னா இந்த இன்டியூசர் என்ன பண்ணுது, அந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீனை பிடிச்சிக்கிச்சு. ஸோ இன்டியூசர் ரெப்ரஸார் ப்ரோட்டீனை பிடிச்சிக்கிறதுனால என்ன, இது இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் ஆப்ரேட்டர் சைட்டுக்கு போகலை. அப்படி ஆப்ரேட்டர் சைட்டுக்கு போகாதனால மேலே தனியாக விலகி போச்சு பாரு ஆர்என்ஏ பாலிமரேஸ். இப்போ வந்து ஒட்டிக்கிச்சு, ப்ரொமோட்டர் கூட வந்து ஒட்டிக்கிச்சு. முதல்ல விலகி போனது இல்லை, இப்போ என்ன பண்ணுச்சு, வந்து ஓட்டிச்சு. ஸோ அப்படி ஓட்டதுனால இந்த ப்ரொமோட்டர் என்ன பண்ணுது, இந்த ஜீன்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு இனிஷியேஷன் பண்ணுது. இந்த ஜீன்லாம் டிரான்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு இனிஷியேஷன் பண்ணுது. ஸோ அப்படி ஜீன்லாம் டிரான்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு இனிஷியேஷன் பண்ணதுனால நமக்கு இந்த ஜீனோட ZYA ஜீனோடைய எம்ஆர்என்ஏ கிடைக்குது. ZYA உடைய எம்ஆர்என்ஏ கிடைக்குது. இந்த எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேட் ஆகுது. டிரான்ஸ்லேட் ஆகி நமக்கு பீட்டா கேலக்டோசிடேஸ், பெர்மியேஸ், டிரான்ஸ் அசிட்டைலேஸ் அப்படிங்கிற 3 புரோட்டீன் கிடைக்குது. ஸோ இந்த 3 புரோட்டீனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, அந்த லாக்டோஸ் மெட்டபாலிசத்தை ஈக்குவலை மேற்கொள்ளுது. சரியா? ஸோ இந்த மாதிரியான முறையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஏன்னா குளுக்கோஸ் இல்லைன்னா இது வருது இல்லையா, இது நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ குளுக்கோஸ் இருக்கும்போது இப்படி இருக்கு இல்லையா, இது என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ நெகட்டிவ் ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்டு த ஈகாலை விச் ஆல்சோ அண்டர்கோஸ் பாசிட்டிவ் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லாக் ஓப்ரான் மாடலில் ஜாக்கப் அண்ட் மோனார்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புரியுதா? எப்படி ஒரு ஜீன் ஆன் ஆகுது, எப்படி ஒரு ஜீன் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக அவங்க லாக்டோப்ரான் கான்செப்டில் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, கிளாசிக்கல் ஓப்ரான் மாடல் ஆர் கிளாசிக்கல் ரெகுலேஷன் மாடல் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.